புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இளமுதன், தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே குழப்பமான சூழ்நிலை நிலை வருகிறது. இந்த நிலையில் கூட்டணி இருக்கிறதா என்பதை இரு கட்சிகளும் உறுதி செய்யாத நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நல்ல நாள் என்பதால் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பது ஒரு சென்டிமெண்ட். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் நாம் முதலமைச்சராக வருவோம் என்பதுதான் அவரோட விருப்பமாக இருக்குது. அதன் அடிப்படையில் இன்று 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலாவதாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அடுத்ததாக மங்களம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை முதலமைச்சர் ரங்கசாமியின் சென்டிமெண்ட் எப்பயுமே கவனிக்கப்படும். ஏனென்றால் அவர் பகுதியில் உள்ள கதிர்காமம் சாமி கோயிலில் முதலில் சாமி கும்பிட்டு விட்டு அடுத்த ஒரு வீட்டு அருகில் கட்டப்பட்டுள்ள அப்பாசாமி கோயிலில் அவர் படையல் செய்துவிட்டு அங்கிருந்துதான் சென்று ஒரு வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார். முதலமைச்சரை போல அவர் கட்சியை சேர்ந்த துணை சபாநாயகர் ராஜவேலு நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல காரைக்கால் வடக்கு தொகுதியில் அமைச்சர் திருமுருகன், நெடுங்காடில் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போல பாகூர் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தியாகராஜன், நெட்டப்பாக்க திருபுவனையில் கோபிகா, முன்னாள் எம்எல்ஏ கோபிகா ஆகியோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாக நிலையில் திமுக சார்பில் இன்று 3 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது வில்லியனூரில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, பாகூர் திமுக எம்எல்ஏ செந்தில்குமார், உருளைம்பேட்டையில் திமுக பொறுப்பாளர் கோபால், நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்று கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.